ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேக் சாப்பிட்ணும் அப்படின்னாலே உடனே பேக்கரிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. வீட்டில் குக்கர் இருந்ததுன்னா போதும், சூப்பரான கேக் வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கேக் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலே இது பெரிய ப்ராசஸ், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கேக் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ப்ளஃபியாக ரொம்ப டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அதர் வீடியோஸை கோ த்ரூ பண்ணுங்கள். சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. 3 முட்டை உடச்சி ஆட் பண்ணிட்டு அது கூட வெண்ணிலா எசன்ஸ் அப்படி இல்லைனா ஏலக்காய் உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. அப்படி பீட்டர் இல்லைனாலுமே நீங்கள் விஸ்க் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம முட்டையை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. எந்த மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே ஃபைனல் வரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு 1.5 கப் மைதா ஆட் பண்ணணும். சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ளஃபியாக இந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஷாப்பிங் ஆப் பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் கிராசரிஸ் ஐட்டம்ஸ் டெய்லி நீட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகிற கிராசரிஸ் ஐட்டம்ஸ் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் கிராசரிஸ் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த ஆப் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஷாப்பிங் ஆப்பில் உங்களுக்கு ரொம்பவே ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். முட்டையும் சுகரும் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1.5 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாகவே நீங்கள் விஸ்க் வச்சு இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் விஸ்க் யூஸ் பண்ணுறப்போ ஃபோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோ மோஷன்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு கேக் ஹார்ட் ஆயிரும். சுகர், முட்டை, மைதா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். சால்ட் எதுக்கு அப்படின்னா நல்ல ஒரு இனிப்புத்தன்மை எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இந்த டைமில் அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஃப்ளேவரோடு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கேக் உங்களுக்கு அந்த ஸ்மெல் ஆயிரும். ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். இதே போல் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் பீட்டர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த மிக்சர் கூட நம்ம காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால், அதாவது 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த விஸ்க்கு வச்சு நல்லா ஸ்லோவாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் இருக்கணும். அதிகமாக தண்ணியும் ஆகிடக்கூடாது. இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணவே கிடையாது. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேக் ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது போல் கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கேக் ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணதும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இது போல் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது போல் இருந்ததுன்னா உங்களுக்கு கேக் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கேக் பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஆப்போ சோடா, சமையல் சோடா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது சாக்கோ ஃப்ளேவருக்காக நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சாக்கோ ஃப்ளேவர் வேணான்னு நினச்சிங்கன்னா வெனிலா எசன்ஸ் மட்டுமே போதும். நீங்கள் ஆட் பண்ணி ப்ளைனாக வெனிலா ஃப்ளேவரோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றவங்க கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிங்கனாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாக்கோ ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா விஸ்க் வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ மோஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்சர் உங்களுக்கு இப்படி இருக்கணும். இந்த பேட்டர் உங்களுக்கு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் அப்படியே இருக்கணும். இதுக்கிடையில் நம்ம குக்கர் ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். குக்கரில் செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் அவனில் நார்மலாக எவ்வளோ டெம்பரேச்சர் வைப்பீங்களோ வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் சிம்பிளாக செய்கிற மெத்தட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் அடியில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம குக்கர் கேஸ்கெட் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் குக்கர் விசில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டும் ரிமூவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கிடையில் இப்போ ஒரு பவுல், நீங்கள் எந்த கேக் நீங்கள் எந்த பவுலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. சில்வர் டிஃபன் பாக்ஸ் அல்லது இது போல் உங்களுக்கு பாத்திரம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை கேக் டின் வச்சுருந்தீங்கனாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கீ அல்லது ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிரும். அது வரையும் உங்களுக்கு குக்கர் நல்லா ஒரு 10 மினிட்ஸில் ப்ரீ ஹீட் ஆயிரும். இப்போ நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது போல் இருந்ததுன்னா உங்களுக்கு கேக் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும்.
இந்த பேட்டர் வந்து எந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணுறீங்களோ அது வந்து 3/4 போர்ஷன் அளவுக்கு மட்டும் அந்த மாவு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க பாத்திரம். நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருக்காது. ஸோ இது போல் 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து வெந்து வரும்போது நல்லா ஃப்ளஃபியாக மேலே வரை வரும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது போல் வச்சு ஒரு 45 to 50 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு குக்கரில் பேக் ஆகிறதுக்கு. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த டைம்லேயே உங்கள் கேக் பேக் ஆகிடுச்சின்னு தெரியும். இப்போ பாருங்கள் நல்லா மேலே ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. நீங்கள் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா அந்த பாத்திரத்துலேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். குழந்தைங்க சாக்கோ ஃப்ளேவர் கேட்டனால அந்த மேல் போர்ஷனை நான் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு கொக்கோ பவுடர் அண்ட் மில்க் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இது போல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்குமே நல்ல ஒரு சூப்பரான லுக்காக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுனாலுமே மேலே அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருக்கிறோம். பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது, ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமா இது போல் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பார்க்குறப்பவே வந்து ஏதோ கடையில் வாங்கின சாக்கோ கேக் மாதிரியே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ரீம்லாம் ஆட் பண்ணி இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுனா உங்களோட விஷ். நீங்கள் வந்து நிறைய டெக்கரேஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேக் செய்கிறது இவ்வளோ சிம்பிளான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பர்த்டேக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. இன்றைக்கே இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெர்ஃபெக்டாக செஞ்சுருவீங்க. நீங்கள் கேக் பேக் பண்ணுறப்போ 45 to 50 மினிட்ஸ் வந்து அடுப்பை சிம்லே வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக வேகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வைக்கக்கூடாது. அடுப்பை சிம்லே தான் வேகணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வேந்தால் தான் உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கேக் ரெடி ஆயிரும். ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. ஹோம் மேக்கர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்கும். மோட்டிவேஷனல் வீடியோஸும் இருக்கும். கேட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் நம்ம சேனலை கோத்ரூ பண்ணலாம். ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும். கோத்ரூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.